இன்றைய தேவ வார்த்தை நீதிமொழிகள் 1 அதிகாரம் 33 எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆமேன். முதலாவது தேவன் தமக்கு செவி கொடுப்பதே விரும்புகிறார். நாம் நம்முடைய பிள்ளைகள் எப்படி நாம் சொல்வதை கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அதுபோலவே தேவனும் நம்மை எதிர்பார்க்கிறார். அப்பொழுதுதான் நாம் விக்கினமின்றி வாசம் பண்ண முடியும். நாம் தேவனுக்கு பயந்து நடந்தால் ஞானத்திற்கும் தேவ வார்த்தைக்கும் செவி சாப்பவர்கள் ஆபத்து காலத்திலும் தீமைக்கும் பயப்படாமலும் மன அமைதியுடனும் வாழ்வார்கள் என்ற உறுதியை ஆண்டவர் தருகிறார். அவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் விக்கிரமின்றி, அதாவது தடைகள் ஆபத்துகள் நின்றி சுகமாக வாழுவார்கள். ஒருவேளை உலகத்தில் ஆபத்துகள் நிறைந்து காணப்பட்டாலும் தேவனுக்கு செவி கொடுப்பவர்கள் பயப்படாமலும் அமைதியுடனும் வாசம் பண்ணுவார்கள். தேவ ஞானத்தை பின்பற்றுவதன் மூலம் தீமை வந்துவிடுமோ என்ற அச்சமின்றி மன அமைதியுடனும் பாதுகாப்பான வாழ்க்கை வாழ முடியும். உலகம் தரக்கூடாத உண்மையான சமாதானம் தேவனுக்கு கீழ்ப்படுதால் கிடைக்கும். இது ஒரு வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, கீழ்ப்படுவதற்கான ஆசீர்வாதமும் கூட. கர்த்தருக்கு செவி கொடுத்தால் நம் வாழ்க்கை நிறையான அன்பும் சமாதானம் நிறைந்து காணப்படும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளை காண கிருபை செய்தபடியால் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற, வாசிக்கிற, ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி இந்த வசங்களை கேட்கிற உம்முடைய பிள்ளை வாழ்க்கையில் கடன்கள் இல்லாதபடிக்கு ஒருத்தர் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறப்பா. கடன் என்கிற ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிந்து போவதாக. ஆண்டவரே, வியாதி என்னுடைய ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. வேதையில்லா திங்காற்றம் என்கிற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, எல்லாருக்கும் நல்ல சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை தாங்கப்பா. ஊழியக்காலுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. இரத்த கோடைகளை மூடி மது பாதுகாத்து கொடுங்க. இந்த நாள் முழுவதும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை, வியாபாரம் எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வித்து பாதுகாத்து கொடுங்க. அவருடைய எல்லைகளை பெரிதாக்குங்க. தீங்கு துக்கப்படுதாதற்கு விலக்கி பாதுகாத்து கொடுங்க. இந்த ஜெபத்தை ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே.